நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காயெலாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். இது மாதிரி 2 சைஸில் இப்படி வந்திருக்கு. இப்போ ரெட்டை குழந்தைங்க பிறக்கிற மாதிரி இது மாதிரி 2 சைஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நம்ம முழுசாக தான் போட போகிறோம். பட் நடுவில் நம்ம சொத்தை இருந்தாலும் இருக்கும் நிறையா. ஸோ அதனால் நம்ம நடுவில் நம்ம கட் பண்ணி பார்த்து சொத்தை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். சொத்தை இருந்துச்சுன்னா அந்த கத்திரிக்காவை கட் பண்ணி அந்த மீதி சொத்தை இல்லாத பகுதியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காவையும் நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் டக்குன்னு நம்ம அடுப்பு பற்ற வச்சு குழம்பு வச்சிடலாம். தென் ஒரே ஒரு குட்டி சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது 2ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் நான் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அந்த கத்திரிக்காவெல்லாம் அதில் போட்டுக்கலாம். பட் பார்த்து போடுங்க. ஏன்னா எண்ணெயும் தண்ணியும் எதிரிங்கிற மாதிரி தான். நம்ம தண்ணியில் தான் கத்திரிக்காவை போட்டு வச்சுருப்போம். அதை போடும்போது எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்படியும் கொஞ்சம் தூரமாகவே இருந்து போடுங்க. இல்லைன்னா கையில் முகத்தில் எல்லாம் எண்ணெய் பற்றும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனோட மேல் தோல் எல்லாமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். பார்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் அதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே எண்ணெயில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது புளிக்குழம்புங்கிறனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தென் ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதோட நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ அந்த நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது ஆல்ரெடி நான் புளியை ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கத்திரிக்காயெலாம் நல்லா வேகணும். அது அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பட் நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். தென் போட்ட கத்திரிக்காயும் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல குழம்பு வந்து சுண்டி சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா குழைய விடணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேகலைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு வந்து குழம்பு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.